நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சீரியஸான உடல்நிலை பிரச்சனை. ரொம்ப பயந்து போய் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட பார்க்க போறீங்க. ம். சாதாரணமாவே அந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கும். ஆமா, அந்த டாக்டர் உங்கள பல மணி நேரம் செக் பண்றாரு. எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாரு. நீங்களும் சரி ஏதோ ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல போறாரு, இல்லனா பல ஆயிரத்துக்கு விலை உயர்ந்த வெளிநாட்டு மாத்திரைகளை எழுதி தர போறாருன்னு ரொம்ப பயத்தோட காத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. ஆனா அவரோ ரொம்ப சாதாரணமா, டெய்லி 2 லிட்டர் தண்ணி குடிங்க, கொஞ்சம் தூரம் தவறாம நடங்க, அப்புறம் உள்ளூர் காய்கறிகளா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வரும் இல்லையா? நான் இவ்ளோ பெரிய நோயோட வந்திருக்கேன். இவர் என்னடான்னா சாதாரணமா லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் சொல்லிட்டு அனுப்புறாரே, இவருக்கு உண்மையிலேயே மருத்துவம் தெரியுமாங்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வரும். அந்த குழப்பம் ரொம்ப நியாயமானதுதான். இதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்குமான முரண்பாடு தான் சமீபத்துல பிரதமர் மோடி ஆற்றிய ஒரு உரையிலையும் வெளிப்பட்டிருக்கு. நாம இன்னைக்கு பண்ண போற இந்த ஆழமான அலசலுக்கு அந்த உரையின் விரிவான பகுப்பாய்வு குறிப்புகள் தான் சோர்ஸ் மெட்டீரியல். ஆமா, ஏன்னா பொதுவா ஒரு நாட்டோட எதிர்கால வியூகம், பொருளாதார பாதுகாப்பு அப்படின்னு ஒரு தலைவர் பேசும்போது அதுல ஜிடிபி, அந்நிய முதலீடு, நிதி பற்றாக்குறை, ஷேர் மார்க்கெட்னு பெரிய பெரிய வார்த்தைகளை தான் நாம எதிர்பார்ப்போம். கரெக்ட். ஆனா இந்த உரையில அவர் நாட்டு மக்களுக்கு கொடுத்த அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப எளிமையானவை. அதாவது இந்திய பொருட்களை வாங்குங்க, தண்ணிய சேமியுங்க, இந்தியாக்குள்ளேயே சுற்றுலா போங்க, உங்க உடல்நலத்தை கவனிச்சுக்கோங்க. இதுதான் அந்த மெசேஜ். இப்போ இத மேலோட்டமா பார்க்கும்போது ஏதோ பள்ளிக்கூட பாட புத்தகத்துல இருக்கிற நீதி கதைகள் மாதிரியோ இல்ல ஒரு சாதாரண விழிப்புணர்வு அறிவுரைகள் மாதிரியோ தோணலாம். ஆனா எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இந்த உரைக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை மட்டும் நாம கொஞ்சம் ஆப்ஜெக்டிவா டீகோட் பண்ணி பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒளிங்கி இருக்கிற மிக கடுமையான பொருளாதார கோட்பாடுகளும் ஒரு மாபெரும் தேசத்தோட சர்வைவல் மெக்கானிசமும் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளியும் கூட. ஏன்னா நம்ம கண்முன் இருக்கிற அந்த மிகப்பெரிய கேள்வி, இந்தியா இன்னைக்கு அதிவேகமா வளர்ந்து வருது. ஆனா அந்த வளர்ச்சி உண்மையிலே ஒரு பாதுகாப்பான அடித்தளத்துல தான் அமைஞ்சிருக்கா? இந்த ஒரு கேள்வியோட வேர்களை தேடிதான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். கண்டிப்பா. இதுக்கு முதல்ல அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி பிம்பத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்தியாவை பத்தி தான் பேசுறாங்க. உலகத்திலேயே மிக வேகமா வளரும் பொருளாதாரம் நாம தான். டிஜிட்டல் பேமெண்ட் புரட்சியில நாம தான் உச்சியில இருக்கோம். ஒரு சின்ன டீ கடையில கூட நொடியில QR கோட் மூலமா நம்ம காசு கொடுத்துடுறோம் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப்கள், பல்லாயிரம் கோடிகள்ல நெடுஞ்சாலை திட்டங்கள்னு நிறைய விஷயங்கள் பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியுது. ஆஹா. அதாவது ஜிடிபி எண்கள் ஒரு பக்கம் மேல போயிட்டே இருக்கு. ஆனா சாமானிய நடுத்தர வர்க்க மக்களோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு? அங்குதான் ஒரு மிகப்பெரிய இடைவெளி, அதாவது வெல்த் கேப் இருக்கு. டேட்டா ஒரு கதைய சொல்லும், ஆனா சாமானிய மனுஷனோட அன்றாட வாழ்க்கை வேற ஒரு யதார்த்தத்தை சொல்லும். ஒட்டுமொத்த பொருளாதாரம் வளருது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனா அந்த வளர்ச்சியோட பலன்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உற்று நோக்க வேண்டியிருக்கு. அத பத்தி தான் நானும் கேட்ட வரேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், மிடில் கிளாஸ் மக்களோட கழுத்தை நெரிக்குது. தக்காளி, வெங்காயம், அன்றாட மளிகை பொருட்கள்ல தொடங்கி குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வரைக்கும் எல்லாமே தாறுமாறா ஏறிடுச்சு. ம், ஆமா. மறுபக்கம் வீடு, கார் வாங்கினதுக்கான இஎம்ஐ பிரஷர் ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குது. ஆனா விலைவாசி ஏறுற வேகத்துக்கு ஏத்த மாதிரி சம்பளம் உயர்றதில்ல. பல வருஷமாவே சம்பள தேக்கம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு புல்லட் ட்ரெயின் இன்ஜின் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல சீறி பாயுது. ஆனா அதுக்கு பின்னாடி இணைக்கப்பட்டிருக்க நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற பயணிகள் பெட்டிகள் எல்லாம் பிரேக் போட்டது மாதிரி உராய்வு காரணமா ரொம்ப மெதுவா எடுத்துட்டு போகுது. ரொம்ப சரியான உதாரணம். இந்த இன்ஜின் வெறும் நம்பர்ஸ மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் தனியா போக முடியும்? இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒரு கட்டத்துல அந்த ட்ரெயினையே கவிழ்த்து விடாதா? கண்டிப்பா கவிழ்க்கும். இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் ஒரு மாபெரும் ஆபதம் அப்படிங்கிற அந்த மெக்கானிசத்தை நான் விளக்குறேன். அதாவது ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இயங்குது, அது வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களாலேயோ இல்ல ஷேர் மார்க்கெட் முதலீட்டாளர்களால மட்டுமே இயங்கிடாது. ஆமா, மக்கள் தானே காரணம். எக்ஸாக்ட்லி. நீங்களும் நானும் நம்மள மாதிரி பல கோடி நுகர்வோர்களும் மார்க்கெட்ல செலவு செய்யற பணத்தை வச்சு தான் அந்த என்ஜினே இயங்குது. இப்போ நடுத்தர மக்கள் கையில பணம் இல்ல, இல்லனா இருக்கிற பணம் மொத்தமும் இஎம்ஐக்கே போயிடுது அப்படின்னா என்ன நடக்கும்?
அவங்க புதுசா பொருட்கள் வாங்குறத குறைப்பாங்க. அதாவது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைப்பாங்க, ஒரு புது ஃபோன் வாங்குறதையும் இல்ல ஒரு வண்டி வாங்குறதையும் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க இல்லையா? ஆமா. ஆனா அதை விட ஆழமான பொருளாதார தாக்கம் அதுல இருக்கு. அவங்க பொருட்கள் வாங்கல அப்படின்னா அந்த பொருட்களை உற்பத்தி செய்யற கம்பெனிகளுக்கு லாபம் குறையும். லாபம் குறைஞ்சா அந்த கம்பெனிகள் என்ன செய்வாங்க? ப்ரொடக்ஷனை குறைப்பாங்க. கரெக்ட். முதலீட்டை நிறுத்திட்டு உற்பத்தியை குறைப்பாங்க. உற்பத்தி குறைஞ்சா அடுத்த கட்டமா வேலை வாய்ப்புகள் பறிபோகும். வேலை இல்லாம போனா மக்கள் கையில சுத்தமா பணம் இருக்காது. மறுபடியும் பொருட்களுக்கான டிமாண்ட் மார்க்கெட்ல படுபாதாளத்துக்கு போகும். ஓ, இது ஒரு தப்பிக்க முடியாத நெகட்டிவ் லூப் மாதிரி இருக்கு. அதேதான். அதனால தான் ஜிடிபி வளர்ச்சியை மட்டும் பார்த்துட்டு நாம நிம்மதியா இருக்க முடியாது. நாட்டோட ஒட்டுமொத்த செல்வமும் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே குவிஞ்சு அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் கிட்ட பணப்புழக்கம் குறைற இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்யலனா நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஒரு கட்டத்துல செவத்துல மோதின மாதிரி நின்னுடும். அப்போ நடுத்தர வர்க்கத்தோட கையில பணம் தங்குறது தான் பொருளாதாரத்தோட உண்மையான எரிபொருள் அப்படின்னு சொல்றீங்க. சரி, மக்கள் கையில பணம் இல்லாம போறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கான செலவு அதிகமாகிறது தான். இங்க தான் நாம அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற அடுத்த பாயிண்ட்டுக்கு நகர வேண்டியிருக்கு. அதாவது அந்த தண்ணி சேமிப்பு பத்தி. ஆமா, தண்ணிய சேமிங்க அப்படிங்கிற அந்த அறிவுரை. ஒரு பொருளாதார வியூகத்துல எதுக்கு தண்ணி பத்தி பேசணும்? இது ஏதோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசுற டாபிக் மாதிரி தானே இருக்கு. எனக்கென்னவோ இது பொருளாதாரத்தோட சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணுது. அங்கதான் நாம பெரிய தப்பு பண்றோம். தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏதோ செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது பத்தியோ இல்ல வெயில் காலத்துல கார்ப்பரேஷன் லாரிக்காக குடத்தோட காத்துட்டு இருக்கிறது பத்தியோ மட்டும் இல்ல. அது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே ஒட்டுமொத்தமா முடக்கி போடக்கூடிய ஒரு மாபெரும் சைலண்ட் டேஞ்சர். எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். எனக்கு தெரிஞ்சு சென்னை மாதிரி நகரங்கள்ல சில வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான தண்ணி பஞ்சம் வந்தப்போ ஐடி கம்பெனிகள் எல்லாம் தண்ணி லாரிகளை அதிக விலைக்கு புக் பண்ணாங்க. அது ஒரு தற்காலிக சிரமம், அவ்வளவுதானே. அது எப்படி நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே கவிழ்க்கும்? இப்போ இத ஒரு தொழிற்சாலை கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க. ஒரு சாதாரண ஐடி கம்பெனியை நடத்துறதுக்கே அவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படின்னா உற்பத்தி துறையை யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இந்தியா இப்போ செமிகண்டக்டர், அதாவது மைக்ரோ சிப்ப உற்பத்தியில மாபெரும் சக்தியா உருவாக திட்டமிட்டு வருது இல்லையா? ஆமா, நிறைய நியூஸ்ல பாக்குறோம். ஒரு சின்ன மைக்ரோ சிப்பை தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு தினமும் பல மில்லியன் கேலன் அல்ட்ரா பியூர் வாட்டர், அதாவது மிகச் சுத்தமான தண்ணி தேவைப்படும். அந்த மிஷின்களை குளிர வைக்கவும் சிலிகான் வேஃபர்களை சுத்தம் செய்யவும் தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாம ஒரு சின்ன சிப்பு கூட அந்த ஃபேக்டரியை விட்டு வெளியே வராது. ஆச்சரியமா இருக்கே. அப்போ நாம டிஜிட்டல் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஏஐ இயங்குற பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்கள்ல இருக்கிற சர்வர்களை குளிர வைக்கிறதுக்கும் அது இயங்குற கம்ப்யூட்டர்களை உருவாக்குறதுக்கும் தண்ணி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஈடு செய்ய முடியாத மூலப்பொருளா இருக்கு. எக்ஸாக்ட்லி. தண்ணி இல்லனா டெக்னாலஜி இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க, மிக முக்கியமான இன்னொரு துறை இருக்கு. அதுதான் விவசாயம். அது ரொம்பவே முக்கியம். தண்ணி பற்றாக்குறையால விவசாய விளைச்சல் குறையும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்ல உணவுப் பொருட்களோட வரத்து குறையும். வரத்து குறைஞ்சா விலை பல மடங்கு எகிரும். இதுக்கு பேரு தான் உணவு பணவீக்கம், அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஆமா, தக்காளி விலை 100 ரூபாய தாண்டறதெல்லாம் இதனால தான். கரெக்ட். ஒரு நடுத்தர குடும்பம் தங்களோட மாதாந்திர வருமானத்துல பெரும்பகுதிய தக்காளி, அரிசி, காய்கறி வாங்குறதுக்கே செலவழிக்க வேண்டிய கட்டாயம் வந்தா அவங்க எப்படி வேற எந்த பொருளையும் வாங்குவாங்க? நாம முதல்ல பார்த்த அதே நெகட்டிவ் லூப்பிற்கு இது மறுபடியும் கொண்டு போயிடும். ஆக்சுவலா இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. அதனால தான் பிரதமர் தன்னோட உரையில வீட்ல தண்ணி பைப்பை மூடுறது ஒரு மிக முக்கியமான பொருளாதார செயல்பாடுன்னு சுட்டிக்காட்டுறாரு. உங்களோட பாத்ரூம் பைப்ல வீணாகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் எதிர்கால தொழிற்சாலைகளோட இயக்கத்தையும் விவசாயத்தோட சிரத்த தன்மையும் நேரடியாக பாதிக்குது. இது உண்மையிலேயே என் சிந்தனைய ரொம்ப விரிவடைய செய்யுது. தண்ணி இல்லனா சிப் இல்ல, சிப் இல்லனா வாகனங்கள் இல்ல, ஃபேக்டரி இயங்கலனா வேலை இல்ல, வேலை இல்லனா எக்கனாமியே இல்ல. எல்லாமே ஒன்னோட ஒன்ன பின்னி பிணைஞ்ச ஒரு மாபெரும் சங்கிலியா இருக்கு. ஆமா. ஆனா இதுல எனக்கு இன்னொரு சிந்தனையும் வருது. இப்ப நமக்குள்ள வளங்கள் பற்றாக்குறையா இருந்தா நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாமே. தைவான்ல இருந்து சிப் வாங்கலாம், சீனாவுல இருந்து மத்த பொருட்களை வாங்கலாமே. இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலக நாடுகளோட சிந்தனை அப்படிதான் இருந்துச்சு. உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு நாட்டுல டிசைன் பண்ணி வேற ஒரு நாட்டுல குறைஞ்ச கூலிக்கு உற்பத்தி செஞ்சு உலகம் முழுக்க அதை வித்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சப்ளை செயின் அப்படிங்கிற விநியோக சங்கிலி எவ்வளோ பலவீனமானது அப்படிங்கறத கடந்த சில வருஷங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம்.
ஆமாங்க. கோவிட் சமயத்துல மொத்த உலகமும் முடங்குனத நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நடக்கிற கடுமையான ட்ரேட் வார், அப்புறம் உக்ரைன் பிரச்சனை, செங்கடல் வழியா வர சரக்கு கப்பல்கள் மேல நடக்கிற தாக்குதல்னு உலகம் இப்போ மெல்ல மெல்ல பிளவுபட்டு வர்றத நம்மால பார்க்க முடியுது. இந்த ஒரு அசாதாரணமான உலக சூழல்ல நம்மளோட அன்றாட அடிப்படை தேவைகளுக்கோ இல்ல முக்கிய தொழில்நுட்பங்களுக்கோ மத்த நாடுகளை முழுமையா நம்பியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தற்கொலைக்கு சமமானது. ஒரு சின்ன வைரஸ் பரவலால எல்லைகள் மூடப்பட்டாலோ இல்ல ஒரு கால்வாயில பெரிய சரக்கு கப்பல் மாட்டிக்கிட்டாலோ நம்ம ஒட்டுமொத்த நாடும் ஸ்தம்பித்துடும். கரெக்ட். அந்த இடத்துல இருந்து தான் ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற தத்துவம் உள்ள வருது. உள்ளூர்ல உற்பத்தி செய்யணும், இந்திய பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது வெறும் தேசப்பட்டு முழக்கம் மட்டும் இல்ல. அது அடுத்த உலகப் போர்ல இருந்தோ இல்ல உலகளாவிய நெருக்கடியிலிருந்தும் தப்பிக்கிறதுக்கான ஒரு அவசர கால பாதுகாப்பு வியோகம். ஒரு நிமிஷம், இங்கதான் நான் உங்க கூட கொஞ்சம் முரண்பட விரும்புறேன். தற்சார்பு இந்தியா, உள்ளூர் பொருட்களை ஆதரிக்கிறது, இந்திய வேலைவாய்ப்புகளை பெருக்கிறது, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாவும் சரியாவும் படுது. ஆனா அதை வெறும் உணர்ச்சிகரமான கோஷங்களை வச்சு மட்டுமே நடைமுறைப்படுத்திட முடியுமா? நீங்க எதை மீன் பண்றீங்க? அதாவது ஒரு சாதாரண நுகர்வோரோட மனநிலையிலிருந்து யோசிச்சு பார்ப்போம். நான் பல மாசம் சிறுக சிறுக சேமிச்ச பணத்துல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ இல்ல ஒரு மொபைல் போனோ வாங்க போறேன். இது இந்தியாவுல தயாரிக்கப்பட்டது, இதை வாங்குறது உங்க தேசப்பற்ற காட்டும் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்க. ஆனா அதை வாங்கி 2 நாள்ல அது ரிப்பேர் ஆனா இல்ல அதோட பேட்டரி வெடிச்சா நான் என்ன பண்றது? அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். எனக்கு அந்த பொருளோட மேல ஒரு ட்ரஸ்ட் வேணும். அது ஜப்பான் இல்ல ஜெர்மன் பொருட்கள் மாதிரி உலகத்தரம் வாய்ந்த குவாலிட்டி கொண்டதா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல என் பாக்கெட்டுக்கு ஏத்த சரியான விலையில, அதாவது அஃபோர்டபுளா இருக்கணும். இது மூணும் இல்லாம நீங்க எவ்வளோதான் தேசப்பற்ற தூண்டுனாலும் நுகர்வோர் விலை குறைவான வெளிநாட்டு பொருளை தான் தேடி போவாங்க. மார்க்கெட்டோட யதார்த்தம் இதுதானே. கண்டிப்பா, இதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றது மிக சரியான வாதம். வெறும் சென்டிமெண்ட்டை மூலதனமா வச்சு ஒரு தடவை ஒரு பொருளை விற்கலாம், ஆனா உலக மார்க்கெட்ல நிரந்தரமான ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. ஒரு நாட்டை பொருளாதார ரீதியா முழுமையான தற்சார்பு அடைய செய்யணும் அப்படின்னா அங்க மேடை பேச்சுகள் மட்டும் போதாது, பிரம்மாண்டமான உள்நாட்டு உள்கட்டமைப்பு வேணும். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில, அதாவது R&Dல பல லட்சம் கோடிகளை செலவிடணும். ஆனா இவ்ளோ தரமான பொருட்களை அந்த அளவுக்கு மலிவான விலையில தயாரிக்கிறதுக்கு முதலீட்டையும் தாண்டி இந்தியா கிட்ட ஒரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட மனித வளம். அதாவது நம்ம மக்கள் தொகை. குறிப்பா சொல்லணும்னா இளைஞர் சக்தி இல்லையா? இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமாவே பேசணும். ஏன்னா உலக அளவிலான மக்கள் தொகை பத்தின டேட்டா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஒரு காலத்துல பொருளாதாரத்துல குடிகட்டி பறந்த ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், ஏன் சீனாவுல கூட இப்போ ஒரு பெரிய சரிவை ஏற்பட்டிருக்கு. அங்க முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, உழைக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. ஆக்சுவலா ஜப்பான்ல குழந்தைங்களுக்கான டயப்பர்களை விட முதியோர்களுக்கான டயப்பர்கள் தான் அதிகமா விற்கப்படுதுன்னு ஒரு நியூஸ் கூட சமீபத்துல வந்துச்சு. ஆமா, அதான் யதார்த்தம். ஆனா இந்தியா மட்டும்தான் இப்போ ஒரு முழுமையான இளைஞர்கள் நாடு. நம்ம மொத்த மக்கள் தொகையில பெரும்பான்மையானவங்க உழைக்கக்கூடிய வயசுல இருக்காங்க. பொருளாதார நிபுணர்கள் இதைத்தான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு நாட்டுல முதியோர்களும் சிறு குழந்தைகளும், அதாவது மத்தவங்கள சார்ந்து இருக்கிறவங்க குறைவா இருந்து வேலைக்கு போற இளைஞர்களோட எண்ணிக்கை மிக அதிகமா இருந்தா அங்க மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஓஹோ, எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு குடும்பத்துல வேலை செய்யறவங்க அதிகமானா அந்த வீட்டோட சேமிப்பு அதிகரிக்கும். அப்படி எல்லா வீடுகளையும் சேர்ற பணம் வங்கிகள்ல பெருமளவு டெபாசிட்டா குவியும். பேங்க் அந்த பணத்தை எடுத்து புதுசா தொழிற்சாலைகள் கட்டுறதுக்கு கடனா கொடுப்பாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கமும் முதியோர்களுக்கான பென்ஷன், மருத்துவ செலவுகள்னு தங்களோட பட்ஜெட்டை அதிகமா செலவழிக்க தேவையில்லை. கரெக்ட். அப்போ அந்த பணத்தை அப்படியே எடுத்து புது துறைமுகங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொட்ட முடியும். எக்ஸாக்ட்லி. இந்த மெக்கானிசம் சரியா வேலை செஞ்சா அடுத்த 10-20 வருஷங்கள்ல உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் இந்தியாவை நோக்கி தான் இழுக்கும். வெளிநாடுகளோட உற்பத்தி மையங்கள் எல்லாம் இங்க வரிசை கட்டி நிற்கும். நாம உலக அரங்களை அசைக்க முடியாத ஒரு சூப்பர் பவரா மாறுற வாய்ப்பு மிக மிக பிரகாசமா இருக்கு. ஆனா இதுல ஒரு அபாயகரமான இருண்ட பக்கமும் இருக்கு. நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு என்னால யூகிக்க முடியுது. நம்ம கிட்ட பல கோடி இளைஞர்கள் உழைக்கிற வயசுல இருக்காங்கங்கிறது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு தகுந்த கல்வி இல்லனா, இல்ல இன்றைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜிக்கு ஏத்த ஸ்கில்ஸ் இல்லனா, எல்லாத்துக்கும் மேல
படிச்சு முடிச்ச அவங்களுக்கு கையில வேலை இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஒரு பெரிய சமூக பிரச்சனையா வெடிக்காதா? அதை விட பெரிய ஆபத்து வேற எதுவும் இல்ல. அத நாம வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு வெடிகுண்டு, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் பாம் அப்படின்னே சொல்லலாம். பாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. ஏன்னா இளைஞர்கள் கிட்ட இயற்கையாவே அதீத ஆற்றலும் வேகமும் இருக்கும். அந்த ஆற்றலை சரியான முறையில நாட்டோட வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் பயன்படுத்த வழிகாட்டல அப்படின்னா அந்த ஆற்றல் சமுதாயத்துல ஒரு விரக்தியாவும் கோபமாவும் வெடிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போராட்டம், சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு நிலைமை ரொம்ப மோசமாகும். ஆமா, அது ரொம்ப ஆபத்து. எந்த ஒரு நாட்டுல சமூக அமைதி சீர்குலையுதோ அங்க எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் முதலீடு செய்யவோ ஃபேக்டரி கட்டவோ முன்வர மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களும் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆக இந்த மக்கள் தொகை பலம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு தற்காலிகமான வாய்ப்பு. இதை சரியா பயன்படுத்த தவறுனா அதுவே நாட்டோட மாபெரும் வீழ்ச்சியா மாறிடும். அப்போ நாம விவாதிச்ச இந்த எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு பார்ப்போம். பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அப்புறம் நடுத்தர வர்க்கத்தோட யதார்த்தம், தண்ணி மாதிரியான அடிப்படை வளங்களோட பற்றாக்குறை, உலகளாவிய அரசியல் பிளவுகள், அப்புறம் சப்ளை செயின் தடைகள், தற்சார்பு இந்தியாவோட அவசியம் மற்றும் நம்ம இளைஞர் சக்தியோட அந்த 2 பக்கங்கள். இதையெல்லாம் ஒன்னா வச்சு பார்த்தா இறுதியில அந்த மைய கேள்வி நம்ம கண்முன் மறுபடியும் பிரம்மாண்டமா நிக்குது. ஆமா, இந்தியா உண்மையிலேயே பாதுகாப்பான அடித்தளத்துல தான் நிக்கிறதா? நம்ம எதிர்காலம் பாதுகாப்பானது தானா? இந்த முழு பரிமாணத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கான நேர்மையான பதில் என்னன்னா இது ஒரு மிக நுட்பமான பேலன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் பார்க்கும்போது நாடு ரொம்ப பாதுகாப்பாவும் வலிமையாவும் இருக்கு. உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்துற ஜிடிபி வளர்ச்சி, பலமான ராணுவம், டிஜிட்டல் கட்டமைப்புல நாம அடைஞ்சிருக்க உச்சம், வெளிநாட்டு கொள்கைகள்ல இந்தியாவோட செல்வாக்கு, அப்புறம் இந்த மாபெரும் இளைஞர் சக்தி, இது எல்லாமே நம்மளோட பலங்கள். உண்மைதான். ஆனா மறுபக்கம் தண்ணி பற்றாக்குறை மாதிரியான வளங்களோட தேய்மானம், இன்னும் முழுமையா தீர்க்கப்படாத வேலையில்லா திண்டாட்டம், உள்கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வு, காற்று மாசு மாதிரியான சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், இதெல்லாமே நம்மள பலவீனப்படுத்துது. இது ஆக்சுவலா ஒரு ரொம்ப தெளிவான சித்திரம். எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கணும்னா வெறும் பொருளாதார எண்களோட பிரம்மாண்டம் மட்டும் பத்தாது. ஜிடிபி நம்பர்ஸ் மட்டும் ஒரு நாட்டோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்தாகி விடாது இல்லையா? கண்டிப்பா இல்ல. மனிதவளம் மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உண்மையான தற்சார்பு, அப்புறம் சமூக ஒற்றுமைன்னு எல்லாத்திலையும் ஒரு சரியான பேலன்ஸ் இருந்தாதான் இந்தியா நீண்ட காலத்துக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் வளமான நாடா நிலைத்திருக்க முடியும். 100க்கு 100 உண்மை. இதைத்தான் நாம இறுதியா புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் தங்களோட பாலிசிகளை உருவாக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் முதலீடு செய்யலாம். ஆனா உள்நாட்டு பிரச்சனைகளை, குறிப்பா வளங்களோட அழிவு நம்ம கண்டுகொள்ளாம விட்டா எந்த ஒரு முதலீடும் நாட்டோட வளர்ச்சி வேகத்தை காப்பாற்ற முடியாது. அதுதான் இந்த முழு அலசலோட உச்சக்கட்ட புரிதல்னு நான் நினைக்கிறேன். பிரதமரோட உரையில நாம முதல்ல பேசின அந்த டாக்டர் கொடுத்த அறிவுரைகளை போல மறைஞ்சிருக்க மிகப்பெரிய செய்தி இதுதான். ஒரு தேசத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஏதோ நாடாளுமன்றத்திலேயோ இல்ல கார்ப்பரேட் போர்ட் ரூம்கள்லயோ மட்டுமே நடக்கிற விஷயம் இல்ல. ஆமா, அது நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கு. கரெக்ட். உங்க வீட்ல பாத்ரூம் பைப்ல வீணாக சொட்டுற தண்ணிய போய் நிறுத்துறதும், உள்ளூர் வியாபாரிகிட்ட தரமான பொருட்களை பார்த்து வாங்குறதும், எல்லாத்துக்கும் மேல ஜங்க் ஃபுட் சாப்பிடாம உங்க சொந்த உடல் நலத்தை பேணி காத்து தனிப்பட்ட மருத்துவ செலவுகளை குறைக்கிறதும் கூட ஒரு மாபெரும் பொருளாதார செயல்பாடு தான். இதத்தான் நாம பொருளாதார தேசப்பற்று, அதாவது எக்கனாமிக் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் ராணுவ எல்லைக்கு போய் துப்பாக்கியோட நிக்க வேண்டியதில்ல. தற்சார்பு இந்தியா அப்படிங்கிறது வெறும் அரசாங்க திட்டமாவே இருக்க முடியாது. அது ஒவ்வொரு குடிமகனோட வாழ்க்கை முறையா மாறணும். மிக ஆழமான சிந்தனை. இந்த முழு உரையாடலையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இறுதியான, சற்றே சிந்திக்க தூண்டுற கேள்வியை முன்வைக்கிறோம். தேசப்பற்று அப்படிங்கிறது வெறும் சுதந்திர தினத்துல கொடி பிடிப்பதோ இல்ல தேசப்பற்று பாட்டுகளை கேட்கறதோ மட்டும்தானா? இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ஆன்லைன்லயோ நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்காக கிளிக் செய்யற அந்த வினாடியில எடுக்கிற முடிவுல இருந்து தொடங்குதா? அத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆமா, அத நீங்க தான் முடிவு செய்யணும். அந்த சிந்தனையோட இன்றைய தேடலை நாம நிறைவு செய்றோம். இந்த டாபிக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.